நம்ம எப்போ பார்த்தாலுமே வந்து எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் பாஸ்ட்லேயே இருப்போம். நம்ம எப்போவுமே எதுனா ஒரு புதுசாக ஒரு சேஞ்ச் வந்தாலோ இல்லை இப்போ இருக்கிற லைஃபே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு பிடிப்பே இருக்காது நம்மக்கிட்ட. சரி என்னதான் இருந்தாலும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தால் ஸ்கூல் டைம் மாதிரி வராது, வேலைக்கு போய்ட்டு இருந்தால் காலேஜில் ஜாலியாக இருந்தேன், ஸ்கூல்லலாம் ஜாலியாக இருந்தேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த பாஸ்ட் டைமே வந்து நினச்சி அதுவே சூப்பராக இருந்துச்சு அதுவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். பட் வந்து இப்போ நம்ம இருக்கிற டைமுமே ஒரு ஒரு காலத்தில் பாஸ்ட்டாக மாறிடும், அது வந்து மறந்துடுவோம் நம்ம. பட்டு என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்க டைமே நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு எப்போவுமே பிடிக்காது. என்னடா இது நல்லாவே இல்லை, என்னடா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரே குறைகளாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக. சேம் கோஸ் டு இப்போ வர படங்கள் பாடல்கள் எல்லாத்துக்குமே. இப்போ என் சேனலே எடுத்துக்கோங்களேன், என் சேனலே வந்து நான் இப்போ நிறைய வீடியோ வந்து பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாமே மோஸ்ட்டாக வந்து அந்த 2000s டைமு 2000s to 2020 அந்த டைமுக்குள்ளே இருக்கிற பாட்டு பற்றி மட்டும்தான். மோஸ்ட்டாக அந்த 2000ஸ்லேருந்து தான் இருக்கும், 2010க்குள்ளே இருக்கிற பாட்டு பற்றி தான் பேசுவேன். அதுதான் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன், லிரிக்ஸும் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ரொம்ப சில டைம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த பாட்டு பற்றிலாம் அந்த சாய் அபியங்கர் வீடியோவில் வந்து அந்த ரீசெண்டாக வந்த பாட்டு பற்றிலாம் பேசியிருப்பேன். பட் எல்லாமே நானுமே வந்து இந்த பழைய பாட்டு சூப்பராக இருக்குது, பழைய பாட்டு சூப்பராக தான் இருக்குது, நான் இல்லைனே சொல்ல. புது பாட்டு வந்து இப்போ பிளாங்காக யார்ட்னா போயிட்டு புதுசாக வர பாட்டெலாம் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதை நான் நிறைய வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். இப்போ வர பாட்டெலாம் வந்து அந்தளவுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அந்த லிரிக்ஸில் வந்து ஒரு டைம் கொடுத்து எழுதுவாங்க முன்னாடி. இப்போது ட்ரெண்டு வேறு மாதிரி இருக்குது, சும்மா அப்படியே ரைமிங்காக எழுதுறது மட்டும்தான் லிரிக்ஸுன்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. அதே மாதிரி மியூசிக்குமே முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த லாஞ்சிட்டிவிட்டின்ற ஒரு விஷயமே இல்லை. ஒரு பாட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து அந்த பாட்டு கேட்டாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இப்போ இருக்க பாட்டுக்கெலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து நம்ம இன்றைக்கி எல்ஐகேல வந்த பாட்டையோ இல்லை வந்து நம்ம எதனா ஒரு படம் அந்த படத்தில் வந்த பாட்டெலாம் வந்து கேட்போமா அப்படின்னு கேட்டால் தெரில. எல்லாமே அந்த டைமுக்கு கேட்டுட்டு அப்படியே அந்த ட்ரெண்டோடு அப்படியே கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வருது. பட்டு இப்படியே நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா? ஏன் இப்பயும் தான் நல்ல பாட்டு வருது, ஏன் அதை பற்றிலாம் வந்து நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. எப்போ பார்த்தாலுமே பழைய பாட்டு பழசுன்னே சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 2000s பாட்டு பழசே கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், முன்னாடி இருந்த பாட்டு நல்லா இருந்துச்சேன்னு பேசிகிட்டு இருக்கோமே. இப்போ ப்ரெசென்ட்லேயுமே நிறைய பாட்டு நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு, ஏன் அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது? இப்போ வந்த பாட்டுமே நிறைய சூப்பராக இருக்கே, அதுலேயும் லிரிக்ஸ் வந்து நல்லா எழுதியிருக்காங்க நிறைய பாட்டில், இதை பற்றிலாம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி சீரீஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸோட பேர் வந்து நிகழ்காலம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நிகழ்காலம்னு நம்ம இருக்க ப்ரெசன்ட் டைம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக டாமினேட் பண்ணுறவர் வந்து ஷான் ரால்டன் நிறையவே பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன கேட்டால் சனா நிறைய டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை. சாய் அபியங்கர் கொஞ்சம் டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு தனி வீடியோ, நான் அது அப்புறமா பேசுகிறேன். சும்மா வந்து ஒரு பிளைண்டான ஒரு ஹேட் வந்து சாய் அபியங்கர் மேலே நிறைய இருக்குது. அது எதனாலன்னு எனக்கு சில இடத்துல புரியுது. பட் மியூசிக் வைஸ் பார்க்கும்போது அந்த படத்தோட பிஜிஎம்மை தவிர பாட்டெல்லாம் எனக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. மேபி அந்த ரிப்பிட்டேட்டிவாக போட்டு தேய்ச்சதுனால ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஊரும் பிளடி கேட்கும்போது பிடிக்கல. பட் ஒரு 2-3 வாட்டி கேட்கும்போது எனக்கு இந்த நடுவில் இருக்க அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் அதை போட்டு தேய்ச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நல்ல ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப டேலண்டடான ரொம்ப நல்ல ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டு. அந்த பாட்டு பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசுவோம், அவர் பாட்டு பற்றியும். ஸோ மோஸ்ட்டாக இவங்க டாமினன்ஸ் இருக்கும். அப்புறம் அங்கங்கே அனிருத்தோட டாமினன்ஸும் இருக்கும். இதுமாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது கரண்ட்டில் இருக்கிற பாட்டு பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இப்போ பார்த்தாலும் அப்படியே இந்த நொஸ்டாலஜியாக அதையே வந்து போட்டு இது பண்ணிட்டுருக்காமல் இப்போ இருக்க பாட்டு பற்றியும் பேசலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளானு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு பாட்டை பற்றி பேச போகிறோம். அது வந்து எதுக்கு தான் இந்த காதல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நம்ம வித் லவ் படத்தில் வந்தது. ஆக்சுவலாக நான் வித் லவ் ஆல்பம் பற்றியே மொத்த ஆல்பம் பற்றியும் பேசணும்னு சொல்லிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா
எனக்கு வந்து இந்த வருஷத்தில் வித் லவ் படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெயினாக வந்து நான் அந்த படத்துக்கு போனதே ஆல்பம் கேட்டு தான். ஏன்னா எனக்கு எல்லா பாட்டுமே அந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சி. எப்படி எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை பற்றி அந்த ஆல்பம் பற்றியே தனியாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அது டைம் கரெக்டாக அமையலை. ஸோ அதனால் இப்படி பேச வேண்டியதாகிடுச்சு. என்னன்னா நான் வந்து இந்த எதுக்கு தான் இந்த காதல் பாட்டு வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த என்னை போலவே கூட முன்னாடி ரிலீஸ் பண்ணல. அந்த இன்னொரு மேல் வெர்ஷனில் பாட்டு வரும்ல, அதுதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டுமே கேட்க நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேட்டரில் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே கதை போகுது, சூப்பராக இருக்குது படம், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃபீமேல் வெர்ஷனில் அந்த என்னை போலவேன்னு வந்துச்சு, அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே போகுது டுவர்ட்ஸ் த கிளைமே, அந்த மறந்து போச்சேன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே போகுது, போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. கடைசியாக வந்து வச்சானுங்க ஒரு பாட்டு. ஐயோன்னு ஆயிடுச்சு எனக்கு. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது வந்தார் பாருங்க யுவன். எப்பா, யார் வந்து இந்த கிளைமேக்ஸுக்கு வந்து யுவன் பாட்டு வந்து பாடினா நல்லாயிருக்கும்னு இந்த ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. யார் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ட்ராகன்லேயும் ஒரு பாட்டு கடைசியாக வரும், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலிலேயும் ஒரு பாட்டு கடைசியாக வருது. ஸோ அந்த கிளைமேக்ஸில் யுவன் பாடினாலே அது ஒரு தனி ஃபீல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது முன்னாடி அந்த ஆதலால் காதல் செய்வீர் படம் இருக்குல்ல, அதில் கூட அந்த RRO பாட இங்கே யாரும் இல்லை, அந்த பாட்டு கூட கிளைமேக்ஸில் யுவன் பாடியிருப்பார். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் யுவன் பாடுறாரு ஒரு பாட்டு அப்படின்ட்டு இருந்தாலே அந்த பாட்டு வந்து தவிர்க்கவே முடியாமல் ஒரு பயங்கரமான ஒரு பாட்டாக தான் இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மெயினாக என்னென்னா ஷான் ரால்டன் மியூசிக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக இந்த பாட்டெல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்பேன் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதில் ஷான் ரால்டனோட எல்லா ஆல்பமும் இருக்கும், கண்டிப்பாக எல்லா ஆல்பமும் இருக்கும். இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சுல போன வருஷம், அந்த பாடத்தில் இருக்க எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த இரகேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும், விஜய் எஸ்தாஸ், என் தலைவன் விஜய் எஸ்தாஸ் பாடியிருப்பார். ஐயோ அது சரியான பாட்டு. அது வந்து அது இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும் அந்த பாட்டு எல்லாமே. ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் வந்த இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை பற்றி எக்கச்சக்கமாக இருக்குது எனக்கு பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் பாட்டோட லிரிக்ஸு. மோகன்ராஜன், நான் வந்து மோகன்ராஜனுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதான் இப்போ லிரிக்ஸ் சரியில்லைன்னே சொல்கிறாங்க. பட் வந்து மோகன்ராஜன் மாதிரி ஒரு ஆள் இருக்கார், விவேக் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து மோகன்ராஜனுக்கு வந்து இன்னும் அந்த ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பேன். எனக்கு வந்து நாமுத்துக்குமார் ரொம்ப பிடிக்கும். அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாமுத்துக்குமார். எந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எந்த லிரிக்ஸ்லேயுமே வந்து அவரை தேட ஆரம்பிச்சிட்டேன் நான். இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஆனால் நாமுத்துக்குமார் மாதிரி வரமாட்டேங்குது, அந்த சிம்பிளாக இருக்கிற அந்த இது வரவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி தான் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் லவ்வர் ஆல்பம் வர டைமில் தான் நான் வந்து மோகன்ராஜனையே டிஸ்கவர் பண்ணுறேன். அவர் லிரிக்ஸில் நாமுத்துக்குமார் ஃபுல்லாக இருக்காரான்னு கேட்டால் இல்லை, பட் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கார் நாமுத்துக்குமார் உள்ள. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் வந்து அவர் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டுறாரு. நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி வார்த்தை தான் வச்சு தான் எழுதுகிறாரு பாட்டு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அது அமையவே மாட்டேங்குது. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லிரிசிஸ்ட்டு, அது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுவும் இல்லாமல் ஷான் ரால்டனோட இருக்கிற அந்த கொலாபரேஷனில் எப்போவுமே மோகன்ராஜன் இருப்பார். டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான் எழுதினார், லவ்வரும் அவர் தான். இப்போ இது வித் லவ்வுமே வந்து 2 பாட்டு மட்டும்தான் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ அந்த நாமுத்துக்குமார்கிட்ட எனக்கு மெயினாக பிடிச்சதே வந்து அந்த கேரக்டரோட சேர்ந்து எழுதுவார் அவர். அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுமோ அது அந்த பாட்டில் இருக்கும், சும்மா ரேண்டமாக அப்படி இல்லாமல். அந்த ஃபீலிங் வந்து கரெக்டாக மோகன்ராஜன் வந்து பிடிச்சி எழுதுவார். அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுமோ அதை வந்து எழுதுகிற ஒரு ஆள் அவர். ஸோ இந்த பாட்டை வந்து அவர் எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா? அந்த லிரிக்ஸ் பற்றி சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு தொண்டையில் சில டைம் வந்து நம்மளால் பேச முடியாது, அந்த அழையை கட்டுப்படுத்துவோம்ல அழுகிறத, அப்போ வந்து நம்ம தொண்டையில் வந்து ஒரு கல் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது, ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருப்போம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும் இந்த லிரிக்ஸு.
ஆனால் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணும், அதை எப்படி சொல்லணும், எப்படி அதை வடிவமைச்சு அதை ஒரு சென்டென்ஸாக எடுத்துகிட்டு வரணும்னு தெரியலைன்னா இந்த பாட்டு அதுக்கு பதில் சொல்லுன்ற மாதிரி இருக்கும் லிரிக்ஸு. இன்னொன்று ஒன்று சொல்லணுன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், யார் பாட்டு வேணால் கேளுங்க, எது வேணால் பண்ணுங்கள், ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு சோகம் இல்லை ஒரு லவ் ஃபெயிலியர் எதனா ஒரு விஷயம் நடக்கும் போது நீங்கள் யுவன்கிட்ட வந்து தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, வேறு ஆப்ஷனே கிடையாது. சரியா? ஏன்னா என்ன எனக்கு வந்து யுவன் வந்து எந்த மூட்லேயுமே வந்து எனக்கு செட் ஆவார். சோகம், சந்தோஷம், மோட்டிவேஷன் எல்லாத்துக்குமே எனக்கு இருப்பார் யுவன். பட் வந்து ஒருத்தன் யுவன் பாட்டே கேட்காம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் சொல்கிறேன், என்ன ஆனாலும் சரி எதனா ஒரு வயசில் அவன் யுவன் பாட்டு கன்ஃபார்ம் கேட்பான். அது கேட்காம இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான தவிர்க்க முடியாத ஒரு ஆள் வந்து யுவன். ஸோ யுவனோட வாய்ஸ் வந்து நிறைய பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களே, அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும். மெயினாக யுவன் அவர் மியூசிக்லேயே பாடுற பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், அவரே பாடுறது. பட் இந்த வெளியே போய் பாடுறாரு தெரியுமா வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, அதோட ஃப்ளேவரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது டேர்ன் அவுட்டே வெளியே வருதில்ல, அது ரொம்ப பயங்கரமாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டை வந்து சொல்லணுன்னா, இன்றைக்கி நம்ம பேச போகிற பாட்டு வந்து எனக்கு இந்த லவ் ஃபெயிலியர் சாங்லாம் ஒரு டைம் ரொம்ப பயங்கரமாக கேட்டுருந்தேன். நான் அப்படியே லவ் ஃபெயிலியர் சாங்காக கேட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு வந்து மோஸ்ட்டாக லவ் ஃபெயிலியர் சாங் நான் கேட்கும் போது எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. இந்த பொண்ணுங்களே அப்படி தான், அந்த பாட்டெலாம் எனக்கு பிடிக்காது. அந்த ஃபீலிங்கை வந்து சொல்கிற பாட்டு தான் பிடிக்குமே தவிர ரேண்டமாக அப்படியே சும்மா திட்டுற பாட்டெலாம் வந்து எனக்கு இதுவாகாது. பட்டு அந்த கேரக்டர் அந்த பொய் சொல்லன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும், அது யுவன் பாட்டு. அதுக்கப்புறம் வந்து காதல் என்றால். ஸோ இந்த மாதிரியான பாட்டெலாம் வந்து பயங்கரமாக கேட்டு அப்படியே ஊறி போயிட்டு இருந்தேன் அதுலேயே. நான் அந்த மாதிரி டைம்லாம் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த யுவன் வாய்ஸில் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம், அது வெளியே வர முடியாது அதுலேருந்து. ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கும் அவர் வாய்ஸில், உங்களால் அதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க முடியாது. நீங்கள் எங்கே சுற்றினாலுமே வந்து யுவன் வாய்ஸ் கேட்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து உங்களுக்கு வந்துடும். மெயினாக இது வந்து ஒரு சூப்பரான பாட்டு, இன்றைக்கி நம்ம பேச போகிற பாட்டு. இதை வந்து இன்னும் சூப்பராக்கிறதே யார் அந்த டெசிஷன் எடுத்தான்னு தெரில, இது யுவன் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேறு யார் பாடியிருந்தாலுமே அது இந்த ஃபீலிங் வந்து கொடுத்துருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக கொடுத்துருக்காது. இந்த பாட்டை வந்து யுவன் தான் பாடணும் அப்படின்னு எழுதி வச்ச மாதிரி இருக்கும். யுவன் பாடினாதான் அந்த எமோஷன் வந்து உங்களுக்கு போய் கன்வே ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங் வந்து மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், போகாதே மாதிரி, இல்லைனா அந்த பொய் சொல்ல பாட்டு சொன்னலாம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அப்படியே அந்த கனவே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்லோவாக அப்படியே போகும். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக போகிற பாட்டும் பிடிக்கும். பட்டு இந்த லவ் ஃபெயிலியர் சாங்லேயே அப்படியே கொஞ்சம் நம்ம கத்தி பக்கத்தில் இருக்க பொருளெல்லாம் உடச்சி அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனும் ஒன்று கலந்துருக்கும் அந்த லவ் சாங்கில். அந்த மாதிரி இருக்க பாட்டு வந்து நான் ரொம்ப பைத்தியம் அந்த மாதிரி பாட்டுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த முன்னாள் காதலி மாற்றான்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து உயிரின் உயிரே, அதுக்கப்புறம் இந்த பாட்டு. ஸோ இதெல்லாமே வந்து லவ் ஃபெயிலியர் சாங்கு. பட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லோவாக அப்படி போகாது, அதோட ஒரு ஒரு அந்த சோகத்தோட ஒரு கோவம் ஒன்று கலந்துருக்கும்ல, ஏன்டா இது, என்னதுடா இது, எதுக்குடா இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளோட மைண்ட் செட்டுமே அந்த டைம் அப்படி தான் இருக்கும். ஏன்டா இப்படி இருக்குது, ஏன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பில் அப்படி இருப்போம். அப்போ அதே ஃபீலோட ஒரு பாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உடஞ்சிருவீங்க அப்படியே. லிட்ரலாக இந்த பாட்டு வந்து எப்படின்னா, பைக்கில் போயிட்டே இருக்கும்போது காலி ரோட்டில் இந்த பாட்டு அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்னு கத்திடுவீங்க, அந்த மாதிரியான ஒரு பாட்டு. ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து பாட்டில் அப் பண்ணி நிறைய எமோஷன் வந்து வச்சுருக்கீங்கன்னா, அதை வந்து உங்களுக்கு வெளியே சொல்ல தெரிலனா இந்த பாட்டு வழியாக அதை நீங்கள் வந்து வெளியே தள்ளிடலாம். நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னதுன்னா, நிறைய அந்த பாட்டு கேட்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கேட்கலாம், பட்டு ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ஏன்னா எனக்கு அப்படி ஆச்சு. அந்த பாட்டை வந்து போட்டேன்னா அது அடுத்த பாட்டே வராமல், இது எனக்கு தேன் சொல்கிற பாட்டுக்கும் இதே தான் ஆச்சு. இந்த பாட்டுக்குமே வந்து என்னால் அதிலேருந்து வெளிலே வர முடியல, அப்படியே போயினே இருக்குது, லூப்பில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது படம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆல்பமே கேட்கல, அப்படியே மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் இந்த ஆல்பம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வந்தது, அப்படியே ப்ளே பண்ணிட்டே இருக்கேன் வண்டியில் ஓட்டும் போது.
போது பாட்டு அழுகுறேன், எதுக்கு அழுகுறேன், என்னத்துக்கு அழுகுறேன் ஒன்றுமே தெரில. மெயினாக அந்த யுவன் வாய்ஸு, லிரிக்ஸு எல்லாத்தையும் சேர்ந்து அப்படியே அழுன்னு அழுது கத்தி அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் வந்து போயிட்டேன். அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கு. ஸோ அந்த ஒரு ஒரு கோபம், என்னடா இது ச்சே அப்படின்ற ஒரு இது எல்லாமே இருக்கும். அதாவது உங்களை வந்து நிற்க வச்சு உயிரோடு வந்து உங்களை அப்படியே கொளுத்துனா எப்படி இருக்கும், உடம்புலாம் அப்படியே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சரியா, அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கும் இந்த பாட்டு. இன்னொன்று ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, யுவன் வாய்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், யுவன் வாய்ஸில் வந்து ஒரு ஈரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை விட பர்ஃபெக்டாக வந்து யுவன் வாய்ஸை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு சின்ன அடிஷன் அதில் பண்ணணுன்னா, இந்த பீச் மணல் இருக்குல்ல, அந்த அலை அடித்து லைட்டாக கொஞ்சம் ஈரமாக ஒரு மண் இருக்கும் தெரியுமா, அது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப கரகரனும் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அதுதான் யுவன் வாய்ஸு. ஒரு யுவனோட அதே மாதிரி யுவனோட நீங்கள் எந்த பாட்டு பாடுறதை எடுத்தாலும் யுவன் வாய் வந்து இவ்வளோ தான் திறக்கும். எல்லாமே வந்து அந்த திரும்பி வா திசையினில் தெரிந்தது மாதிரி அந்த மாதிரி இவ்வளோ தான் வந்து திறக்கும். இது வந்து டெம்பிள் மங்கீஸில் வந்து விஜய் வரதராஜ் இதை வச்சு ஒரு கலாய்ச்சிருப்பார் அவர். அது ஒரு பழைய வீடியோவில் இருக்கும், யுவன் வாய்ஸை வச்சு கலாய்ச்சிருப்பார். பட் வந்து அந்த அந்த இவ்வளோண்டு திறக்கிற வாயில் தான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமான மேஜிக் இருக்குது, அதை நம்மளால் டிஃபைனே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து யுவன் தான் பாடணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தது வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம். என்னை உயிரோடு கொளுத்துது அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி. நான் லிட்ரலாக அப்படி ஃபயரில் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருப்பேன். ஒரு நம்மளையே நம்ம அழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து வரும். ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஆனால் அது நல்லது தானா அப்படின்னு தெரில, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரினும் அதை வந்து சொல்லலாம். அது எப்படின்னே தெரில, அது ஒரு வெறித்தனமான ஒரு ஃபீலிங், அவ்வளோதான் அப்படி சொல்ல முடியும் இந்த பாட்டை. ஸோ இந்த பாட்டு வந்து பேசணுன்னு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி பைக்கில் வரும்போது ஃபுல்லாக அந்த பாட்டாக கேட்டு வந்துட்டு இருந்தேன். எத்தனை பேர் வந்து என்னை ரோட்டில் திரும்பி பார்த்தாங்கன்னே எனக்கு தெரில. ஏன்னா நான் கத்தி பாடிக்கிட்டு இருக்கேனா இல்லை சைலண்ட்டாக பாடுறேன்னா எனக்கே தெரில. ஏன்னா அது ஒரு லைன் அப்படி அப்போ ஆகும்போது நானே கத்த ஆரம்பிச்சிடுறேன் அந்த லைனை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்ரினலின் ரஷ் கொண்ட ஒரு பாட்டு. சரி, அப்படியே நம்ம வந்து இந்த பாட்டை பற்றி அப்படியே பேசுவோம். பாட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வயலின் வருது. ஜென்ரலாகவே வந்து வயலின் ஒரு பாட்டில் வந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே வந்து ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு அடித்து அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படியே சாஃப்டாக இருக்கும் வயலின் வந்தால் முன்னாடியே சொன்ன மாதிரி வயலின் வந்து அழுவும், ரொம்ப அழுவும். அது அந்த மாதிரி வந்து வயலின் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து யுவன் பாடுறாரு, மறக்க தெரியாத மனமே அவளை மறந்து போ, கடக்க முடியாத கனவே கலைஞ்சு கரைஞ்சு போ, கொடுத்தும் வாங்காத இதயம் வழியில் தவிக்குதோ, எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ. சரி, இது மட்டும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மறக்க தெரியாத மனமே அவளை மறந்துப்போ. அதாவது இந்த பாட்டே எப்படி தெரியுமா, உங்களுக்கு வந்து இது பண்ணவே முடியாது, இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சில விஷயம் இருக்குல்ல, அதை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாட்டு. மறக்க தெரியாத மனமே, மனசுக்கு மறக்கவே தெரியாது அப்படின்ட்டு இருக்க ஒரு மனசை அவளை மறந்துப்போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கடக்க முடியாத கனவே கலைஞ்சு கரைஞ்சு போ. அந்த கனவை வந்து உங்களால் தாண்டவே முடியல, கடந்தே போக முடியல. அந்த கனவை நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, கலைஞ்சு கரைஞ்சு போ அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு புரித தெரில. அது எக்ஸாக்டாக அந்த ஃபீலிங் வந்து அந்த பாட்டில் இருக்கும். என்னால் எதுவுமே பண்ண முடியலடா, அது மாதிரி கடுப்பாக இருக்குடா அச்சா அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து கடக்க முடியாத கனவே அது போயிடேன் ப்ளீஸ் போயிடேன் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில், ஒரு வெறுப்பில், அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். அது அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி, ஆனால் ஒரு மாதிரி அப்படியே உறுத்துற மாதிரியாக தான் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி கொடுத்தும் வாங்காத இதயம் வழியில் தவிக்குதோ. ஓகேவா,
லிட்ரலாக வந்து ஒன் சைட் லவ் ஈக்குவல் டு அப்படின்னா கொடுத்தும் வாங்காத இதயம் வழியில் தவிக்குதோ, அவ்வளோதான், முடிச்சிடலாம் சிம்பிளாக. அதுக்கப்புறம் அந்த மெயினான ஒரு லைனு, எதுக்குத்தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ. இதை விட ஒரு ஒரு அந்த லவ் ஃபீலிங்கை வந்து உங்களால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. எப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஒன்று அவங்களுக்கு உங்களை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, ஏதோ ஒரு ஃபீலிங். அது வந்து எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குது, அந்த வாட்டி வதைக்குதுன்றது இருக்குல்ல, இந்த பாட்டு வந்து எக்ஸாக்டாக அதான் பண்ணும். அதாவது நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோன்றதை அடிச்சுட்டு எதுக்கு தான் இந்த பாடல் வாட்டி வதைக்குதோன்னு எழுதிடலாம். ஏன்னா உங்களை வந்து அது ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும், அந்த வாட்டி வதைக்குதுன்னு ஒரு ஃபீலிங் சொல்கிறாங்களே, அது எக்ஸாக்டாக இந்த பாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட இருந்த ஒவ்வொரு நொடியும் என்னோட இருந்தே உசுரெடுக்க, கண்ணோட கலந்த அத்தனை கனவும் கண்ணீரா வழிஞ்சே தீ பிடிக்க அப்படின்றார். அதாவது உன்னோட இருந்த ஒவ்வொரு நொடியும் என்னோட இருந்தே உசுரெடுக்க, உன் கூட இருந்த ஒரு அந்த டைமும் என் கூட இருந்தே உசுரை எடுக்குது, என் உசுரை. கண்ணோட கலந்த அத்தனை கனவும் கண்ணீராக வழிஞ்சே தீப்பிடிக்க, என் கண்ணோரமாக இருந்த அவ்வளோ கனவுமே வந்து அந்த கனவுலாம் இப்போ எப்படி என்ன தெரியுமா ஆயிடுச்சு, கண்ணீர் மாதிரி வழிஞ்சு இப்போ அது வந்து தீ பிடிக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே பாடுறேன். மறக்க தெரியாத மனமே அவளை மறந்து போ, கடக்க முடியாத கனவே கலைஞ்சு கரைஞ்சு போ, கொடுத்தும் வாங்காத இதயம் வழியில் தவிக்குதோ, எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ, உன்னோட இருந்த ஒவ்வொரு நொடியும் என்னோட இருந்தே உசுரெடுக்க, கண்ணோட கலந்த அத்தனை கனவும் கண்ணீரா வழிஞ்சே தீ பிடிக்க, எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ, போதுண்டா இந்த காதல் வலிய பழகிக்கோ, எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ, போதுண்டா இந்த காதல் வலிய பழகிக்கோ. சிம்பிளாக எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குது, எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ, போதுண்டா இந்த காதல் வழியே பழகிக்கோ. நான் திரும்பியும் சொல்கிறேன், காதல்ன்றதை தூக்கிட்டு பாடல்னு போட்டுருங்க, போதுண்டா இந்த பாடல் வாட்டி வதைக்குதோன்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வயலின் மியூசிக் திரும்பி வருது, அது வந்துட்டு அதோட போய்டுன்னு பார்த்தா ஒரு ஹெவி ட்ரம்ஸ் அப்படி வந்து என்ன ஆகுதுன்னா அப்படின்னு அது அப்படியே பயங்கரம், அப்படி ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்படி போகுது. அப்படி போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அங்கேருந்து யுவன் வாய்ஸ் வந்து அப்படி வருது. கொட்டின மழையா நீ வந்த, மண்ணில் இலையா நான் நனைஞ்சேன், கேட்காமலே வந்து சொல்லாமல் மழை போல நீ விட்டு போகாதே, இந்த இலை இங்கே வாழாதே, ஒட்டுன நிழலா நான் நடந்தேன், எட்டுன நிலவா நீ பறந்த, மண்ணீரமாய் வந்து கண்ணீராயானாயே, நிழலிங்க பேசாதே, அது யார் பேச்சும் கேட்காதே, தனிமை எனக்கு புதுசில்ல, அதுவும் இப்போ பிடிக்கல, குரல் இல்லாம கதறுறேன், ஏண்டி உனக்கு கேட்கல, எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ, போதுண்டா இந்த காதல் வலிய பழகிக்கோ, எதுக்கு தான் இந்த காதல் வாட்டி வதைக்குதோ, போதுண்டா இந்த காதல் வலிய பழகிக்கோ. ஓகே, அதாவது இந்த அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னே தெரியாமல் அப்படியே நம்ம ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிடுவோம். இப்போது ரொம்ப வருஷமாக இந்த பைக்கு கார்லாம் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ஒரு பாயிண்டில் வந்து அவங்க பைக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னே அவங்க மறந்துடுவாங்க. அப்படியே போயிட்டே இருப்பாங்க, அது அது பாட்டு தானாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இப்போ நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னே நான் வந்து மறந்து அப்படியே அப்படியே எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த பாட்டில் ஏதோ ஏதோ பயங்கரமான ஒரு மேட்டரை வந்து ஷான் ரால்டன் வந்து ஒழிச்சு வச்சுருக்காரு. அது என்னதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து என்னென்னா, கொட்டுற மழையா நீ வந்த, மண்ணில் இலையா நான் நனைஞ்சேன், கேட்காமலே வந்து சொல்லாமல் மழை போல நீ விட்டு போகாதே, இந்த இலை இங்கே வாழாதே. அதாவது நீ கொட்டுற மழை மாதிரி வந்த, நான் உன் கீழே இருக்க இலை மாதிரி இருந்தேன், நீ மழை வந்து ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டே இருக்கலான்னு பார்த்தா நீ வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வரும் தெரியுமா, மழை வந்து திடீர்னு விட்டு போயிடும் தெரியுமா, அந்த மாதிரி நீ தயவு செஞ்சு போயிடாத, ஏன்னா வந்து நீ போயிட்டேன்னா இந்த இலை இங்கே வாழாது அப்படின்னு சொல்லி மழை இலை அதை வச்சு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒட்டுன நிழலாக நான் நடந்தேன், எட்டுன நிலவா நீ பறந்த, மண்ணீரமாய் வந்து கண்ணீராய் ஆனாயே, நிழலிங்க பேசாதே, அது யார் பேச்சும் கேட்காதே. அதாவது உன் கூட ஒட்டுன மாதிரி ஒரு நிழல் மாதிரி நான் வந்தேன், நீ என்னடானா மேலே வந்து நிலா மாதிரி பறந்து போயிட்ட, மண் ஈரமாய் வந்து அதை என்ன பண்ணுற, கண்ணீராக நீ மாறி, நீ என்னதான் மாறினாலும் நிழல் வந்து இங்கே பேசாது, அதே மாதிரி அது யார் பேச்சையுமே கேட்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயங்கரமான லைன் ஒன்று சொல்கிறாரு. தனிமை எனக்கு புதுசில்லை, அதுவும் இப்போ பிடிக்கலை. சிம்பிள். நான் வந்து தனியாக இருக்கிற ஆள், எனக்கு அது புதுசுலாம் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு தனிமையே பிடிக்க மாட்டேங்குது, குரல் இல்லாமல் கதறுறேன், ஏண்டி உனக்கு கேட்கல. லிட்ரலாக இந்த பாட்டே வந்து, இந்த பாட்டு எப்படி இருக்குப்பா அப்படின்னு நீ கேட்டால் இந்த 2 லைன் சொல்லிடலாம். குரல் இல்லாமல் கதறுறேன், ஏண்டி உனக்கு கேட்கல. சிம்பிள். அது அந்த சிச்சுவேஷனுமே அப்படி தான் இருக்குது. குரல் இல்லாமல் நான் வந்து கதறிட்டுருக்கேன், இங்கே கதறேன் நான், ஆனால் ஏன் உனக்கு கேட்க மாட்டேங்குது, ஏன்னா உனக்கு குரல் இல்லை. ஆனாலும் அது அப்படி கிடையாதே. அதுக்கப்புறம் திருப்பி அந்த எதுக்கு தான் இந்த காதல் அது வருது வந்து அப்படியே வந்து திரும்பி அந்த மறக்க தெரியாத மனசு அவளை மறந்து போ அப்படின்னு வரும். திரும்பி அந்த டாப்பு கூட்டு போவார் அவர். உன்னோட இருந்த ஒவ்வொரு நொடியும் என்னோட இருந்தே உசுரெடுக்க, கண்ணோட கலந்த அத்தனை கனவும் கண்ணீரா வழிஞ்சே தீ பிடிக்க அப்படின்னு சொல்லி அந்த வயலின் மியூசிக் வந்துடும். எதுக்குடா வராது, எதுக்குடா இந்த காதல், அது நான் மட்டும் தனியாக கத்தி பாடிட்டு இருப்பேன், அது வராது. ஆனால் நடுவில் வந்து அந்த அது மட்டும் சொல்லுவார், எதுக்குத்தான் இந்த காதல் அப்படின்னு சொல்லி திருப்பி மியூசிக் வரும். அதுக்கப்புறம் போதுண்டா இந்த காதல், அது யுவன் சொல்லும் போது தான் அது பயங்கரமாக இருக்குது. எதுக்குடா இந்த காதல், போதுண்டா இந்த காதல், அது யுவனால் மட்டும்தான் அது பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக சூப்பராக சொல்லி முடிப்பார், வலியை பழகிக்கோ அப்படின்னு சொல்லி முடிப்பார். வாட் அ சாங். அது வந்து நான் அதான் சொல்கிறேன், 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட இந்த எதுக்கு தான் இந்த காதல் பாட்டு வந்து கன்ஃபார்ம் இருக்கும். இது எத்தனை பேர் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்கன்னே எனக்கு தெரில. கேட்கலன்னா கேட்டு பாருங்கள், அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா அது கொஞ்சம் அந்த மாதிரி பாட்டு. ஸோ ஒரு ரொம்ப செம்மையான ஒரு பாட்டு. இந்த மாதிரி நிறைய இப்போ ப்ரெசன்ட் டைம்லேயே நிறைய பாட்டு இருக்குது, அதை பற்றிலாம் பேசுவோம். அதுவும் இல்லாமல் தனியாகவே வந்து யுவனும் காதல் தோல்வியும் சொல்லி தனியாக யுவன் பாடின பாட்டே நிறைய இருக்குது. அதை மட்டுமே தனியாக கூட எடுத்து பேசலாம், அது கூட ஐடியாவாக வச்சுருக்கேன், அதுவும் பேசுவோம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டைமில் நிறைய நல்ல நல்ல பாட்டெலாம் வருது, நம்ம வந்து கேட்குறோம். ஆனால் வந்து அப்படியே அதை மெஜாரிட்டியாக அது வரமாட்டேங்குதுன்றதுனால நம்ம பெருசாக அதை கண்டுக்காமல் இல்லை முன்னாடி மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் இப்போயும் பாட்டு வருது, அதையும் கேட்போம், எல்லாத்தையும் கேட்டு ஜாலியாக இருப்போம். இந்த பாட்டு யாருன்னா கேட்கலன்னா கேளுங்க. அப்புறம் பாட்டு எப்படி இருந்துச்சு, வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது மாதிரி குறைக்காமல் சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஓகே, டாட்டா.